வாட்டர் பொட்டென்ஷியல் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். இது பிளான்ட் பிசியாலஜியிலிருந்து எடுத்திருக்க டாபிக். இந்த வாட்டர் பொட்டென்ஷியலை கிரீக் லெட்டர் சைல டினோட் பண்றோம். இதனோட யூனிட் பாஸ்கல். ஸோ வாட்டர் பொட்டென்ஷியல் அப்படின்னா இது வந்து ஒரு வாட்டர் உடைய பொட்டென்ஷியல் எனர்ஜி ஒரு பர் யூனிட் வால்யூம்க்கு எடுக்கக்கூடிய ஒரு ரீடிங். அதை பியோர் வாட்டர் கூட கம்பேர் பண்ணி எடுக்கக்கூடியது. இந்த வாட்டர் பொட்டென்ஷியல் எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஆஸ்மாசிஸ், கிராவிட்டி, மெக்கானிக்கல் ப்ரெஷர், மேட்ரிக் எஃபெக்ட்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல கேபிலரி ஆக்ஷன் மூலியமா, இப்போ பிளான்ட்குள்ள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜைலம்ல நடக்கக்கூடிய கேபிலரி ஆக்ஷன் மூலியமா நடக்கக்கூடியது. எப்போதுமே நம்ம வாட்டர் பார்த்தோம் அப்படின்னா ஹையர் வாட்டர் பொட்டென்ஷியல் சைட்ல இருந்து நம்மளுக்கு லோவர் பொட்டென்ஷியல் சைடுக்கு தான் மூவ் ஆகும். ஸோ ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சொல்யூஷன்ல வந்து சொல்யூட்டும் பியோர் வாட்டரும் மிக்ஸ் ஆயிருக்கும் இல்லைங்களா? பியோர் வாட்டர் கூட இந்த சொல்யூட் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு பொட்டென்ஷியல் லோவாக இருக்கும். ஸோ அது வந்து நெகட்டிவ் ஃபேக்டராக இருக்கும். அதே நம்ம ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் வெக்டராக இருக்கும். ஏன்னா பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா சீ வாட்டர் இல்லைன்னா ஒரு லிவிங் செல்ல இருக்க ஃப்ளூயிடோடைய மூமெண்ட். இப்போ முன்னாடி பார்த்த மாதிரி தான் கிரேட்டர் பொட்டென்ஷியல்ல இருந்து நம்மளுக்கு லோவர் பொட்டென்ஷியலுக்கு லிக்விட் மூவ் ஆகும். அதாவது பியோர் வாட்டர் தான் அந்த கிரேட்டர் பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய வாட்டர். அதே இப்போ சொல்யூஷனாக இருக்கும்போது அது வந்து லோவர் பொட்டென்ஷியலாக இருக்கக்கூடும். ஸோ இந்த ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய லிக்விடோட ஃப்ளோ ப்ரொசீட் ஆகிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும் அப்படின்னா அதோடைய பொட்டென்ஷியல் ரெண்டு சைடும் பேலன்ஸ்ட் ஆர் ஈக்குவல் ஆகுற வரைக்கும். இப்போ இந்த டியூப் பார்த்துட்டோம், யூடியூப் பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ நடுவில் இருக்கக்கூடிய இந்த லைன் வந்து செமி பர்மியபிள் மெம்பரன். ஸோ இந்த செமி பர்மியபிள் மெம்பரனில் வாட்டர் வந்து பியோர் வாட்டராக இருக்கும்போது ரெண்டு சைடும் பாஸ் ஆகிற சான்ஸ் இல்லை, ஏன்னா ஈக்குவலாக இருக்கும். இதே நம்ம ரைட் சைடில் இப்போ சொல்யூட் ஆட் பண்ணிட்டோம் இந்த வாட்டரில் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாம் ரைட் சைடில் மூவ் ஆகும். ஸோ அந்த மூவ்மெண்ட் இருக்கும்போது இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டிக்ரீஸ் ஆகுது. இதே நம்ம இப்போ ப்ரெஷர் கொடுக்கும்போது பாசிட்டிவ் ப்ரெஷர் கொடுக்கும்போது நம்மளுக்கு வாட்டர் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டில் மூவ் ஆகும். இதே நெகட்டிவ் ப்ரெஷர் கொடுக்கும்போது வாட்டர் ரைட்லேருந்து லெஃப்டில் மூவ் ஆகிறத பார்க்க முடியும். இப்போ வாட்டர் பொட்டென்ஷியல் உடைய வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கம்பினேஷன் சம் ஆஃப் இந்த வாட்டர் பொட்டென்ஷியல் ஆஃப் ஆஸ்மாட்டிக் பொட்டென்ஷியல், அப்புறம் ப்ரெஷர் பொட்டென்ஷியல், கிராவிட்டி பொட்டென்ஷியல், அப்புறம் ஹியூமிடிட்டி பொட்டென்ஷியல், அதுக்கப்புறம் மேட்ரிக் பொட்டென்ஷியல். இது எல்லாத்தோடைய சம் தான் நம்மளுடைய வாட்டர் பொட்டென்ஷியல். பட் நம்ம பிளான்ட் ஃபிசியாலஜியில் ரொம்ப பார்க்க போகிறது வந்து இந்த சொல்யூட் பொட்டென்ஷியல் ஆர் ஆஸ்மாட்டிக் பொட்டென்ஷியலும் இந்த ப்ரெஷர் பொட்டென்ஷியலும் தான். இந்த ஆஸ்மாட்டிக் பொட்டென்ஷியலை சை எஸ் அப்படின்னு சொல்லலாம். சாரி, சை எஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ப்ரெஷர் பொட்டென்ஷியலை சை பி. ஸோ இது ரெண்டனுடைய சம் தான் நம்மளுடைய வாட்டர் பொட்டென்ஷியல். ஸோ நம்ம எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு கேட்கக்கூடியதெல்லாம் இந்த ரெண்டோடைய வேல்யூஸ் கொடுத்து தான் நம்மளுக்கு வந்து வாட்டர் பொட்டென்ஷியல் கேட்பாங்க. ஸோ இந்த டோட்டல் வேல்யூ நம்மளுக்கு ஓவரால் வாட்டர் பொட்டென்ஷியலோடைய வேல்யூவும் அப்புறம் எந்த டைரக்ஷனில் வாட்டர் ஃப்ளோ இருக்குது அப்படின்றதும் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெஷர் பொட்டென்ஷியல் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். ப்ரெஷர் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செல் இருக்குது அப்படின்னா அந்த செல் வாலில் வென் வெளியில் இருக்க சொல்யூஷன் மூவ் ஆகும்போது ஸோ நம்மளுக்கு இந்த செல்லோடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ செல் வாலோடைய ரிஜிடிட்டி அதிகமாக இருக்கும். இப்படி வர ரிஜிடிட்டி மூலயமா தான் நம்மளுடைய பிளான்ட் வந்து ரிஜிடாக எரெக்டாக நிற்க முடியுது. இதே இப்போ ஒரு சொல்யூஷன் ஆட் ஆகும்போது இந்த செல்லோடைய ரிஜிடிட்டி குறைஞ்சிரும். அப்போ அது பிளாஸ்மோலைஸ்ட் செல் ஆயிடும். ஸோ இப்போ வாட்டர் உள்ளே எடுத்துக்கும் போது இந்த செல் வால் ரிஜிட் ஆகும்போது நம்மளுக்கு ப்ரெஷர் பொட்டென்ஷியல் எப்படி இருக்கும்னா பாசிட்டிவாக இருக்கும். இதே பிளாஸ்மோலைஸ்டு செல் இப்போ உள்ள இருக்க வாட்டர் வெளியில ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இதனுடைய வாட்டர் அதாவது ப்ரெஷர் பொட்டென்ஷியல் எப்படி இருக்கும்னா ஜீரோவா இருக்கும். இந்த நெகட்டிவ் ப்ரெஷர் பொட்டென்ஷியலை ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதாவது ஜைலம் மூலியமாக தான் இந்த டிரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ப்ரெஷர் பாம் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு பார்த்துக்கலாம். இப்போ இதுதான் இந்த செட்டப் தான் ப்ரெஷர் பாம். ஸோ இதில் நம்மளுடைய சாம்பிள் இருக்குது, ஒரு பிளான்ட் சாம்பிள். ஸோ இதை சீல் பண்ணதுக்கப்புறமா இங்கே இந்த கம்ப்ரெஸ்ட் ஏர் ஃபோர்ஸாக கொடுக்கும்போது இந்த பிளான்ட் சாம்பிளில் கிடைக்கக்கூடிய கம்ப்ரெஷன்னால ப்ரெஷர்னால வெளியில் ரிலீஸ் ஆகுறது வந்து நம்மளுடைய ஜைலம்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய சாப். இந்த சாப்பும் இந்த நம்ம ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ப்ரெஷருடைய மெஷர்மெண்ட்டும் நம்ம வந்து கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு ப்ரெஷர் பொட்டென்ஷியலுடைய வேல்யூ கிடைச்சிரும். இப்போ ஆஸ்மோட்டிக் பொட்டென்ஷியல்னா என்னன்னு பார்ப்போம். இதை சொல்யூட் பொட்டென்ஷியல் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இந்த பியோர் வாட்டர்
எப்போதுமே அதனுடைய ஆஸ்மாட்டிக் பொட்டென்ஷியல் கண்டிப்பா ஜீரோவா தான் இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான வேல்யூ. ஸோ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் எப்போதுமே பியூர் வாட்டருக்கு ஜீரோ. இதே சொல்யூட்டா இருந்தது அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் வேல்யூவா தான் இருக்கும். கண்டிப்பா பாசிட்டிவா கேன் நெவர் பி பாசிட்டிவ். இப்போ நம்ம ஒரு ரீடிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜீரோல இருக்கு நம்ம பியூர் வாட்டர் அப்படின்னா கண்டிப்பா சொல்யூட் ஆட் பண்ண நம்மளுக்கு அதனுடைய வேல்யூ -1 -2 -3 அப்படின்னு ஜாஸ்தி ஆயிட்டே போகும். ஸோ நம்மளுடைய நெகட்டிவ் வேல்யூ அதிகமாயிட்டே போகும் எவ்வளோ சொல்யூட் ஆட் பண்றோமோ. ஸோ அந்த ஆஸ்மோட்டிக் பொட்டென்ஷியலை லிவிங் செல்லில் பார்க்கும்போது நம்மளுக்கு அதில் உள்ள இருக்க வாட்டர் வெளியில ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது நெகட்டிவ் வாட்டர் பொட்டென்ஷியல். இதே பிளான்ட் செல்லில் இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் மூவ் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ ஒரு பிளான்ட்ல இருந்து வாட்டர் வெளியில மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து பிளாஸ்மோலைசிஸ். இட் லீட் டு பிளாஸ்மோலைசிஸ். மேட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்மளுடைய சாயிலுக்கும் அந்த வாட்டருக்கும் இருக்கக்கூடிய அந்த இன்டர் மாலிகுலார் ஃபோர்ஸ், இதுதான் நம்ம மேட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்றோம். ஒரு வகையில இதுவும் பிளான்ட்டுக்கு வந்து ரிலேட்டட் தான். ஏன்னா வாட்டர்ல எவ்வளோ வந்து இந்த ஃபோர்ஸ் இருக்கோ, மேட்ரிக் ஃபோர்ஸ் இருக்கோ, அப்பதான் நம்மளுக்கு பிளான்ட்டோடைய ரூட்டுக்கு வந்து கிடைக்கும் இந்த வாட்டர். இப்போ ஒரு சாயில்ல மேட்ரிக் பொட்டென்ஷியல் 0 வேல்யூக்கு வந்துருச்சு அப்படின்னா, அது அப்போ அந்த சாயிலோடைய போர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா வாட்டரால ஃபில் ஆகப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு பிளான்ட் ஆர் ட்ரீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுக்கப்போ நம்ம வாட்டர் பொட்டென்ஷியலை பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரூட் ஹேர்ஸ்ல அப்சார்ப் ஆகி நம்ம இந்த ஸ்டெம் மூலியமா மேல இருக்க பிரான்ச்சஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்புறம் ஃபைனலா இந்த லீஃப், அப்புறம் ஷூட், அபெக்ஸ் இது மூலியமா நம்மளுக்கு வாட்டர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஸோ இதை வந்து நம்ம இந்த வாட்டர் பொட்டென்ஷியலை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சாயில்ல வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரூட்ல அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டெம்ல அதிகமா, அதுக்கப்புறம் ஏரியல்ல அதிகமா இருக்கும். ஸோ அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ சை சாயில் இஸ் கிரேட்டர் தேன் சை ரூட் இஸ் கிரேட்டர் தேன் சை ஸ்டெம் கிரேட்டர் தேன் சை ஏரியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ எப்போதும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கண்டிப்பா சாயில் ஹையா இருக்கும். அப்புறம் அபெக்ஸ் ட்ரீயோட அபெக்ஸ்ல லோவா இருக்கும் வாட்டர் பொட்டென்ஷியல் அப்படின்னு. இந்த வாட்டர் பொட்டென்ஷியல் பத்தின விளக்கம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.